கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோடு வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். அன்பானவர்களே, நிறைய பிரச்சனைகள், நிறைய சம்பவங்களை நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். இப்போ நம்ம கூட வழக்காடுகிறவர்கள், சண்டை போடுறவங்க, தர்க்கம் பண்றவங்க நிறைய இருப்பாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, நாம ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போனா கூட அங்க தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் இருக்கும். நம்மை எப்படியாவது அவமானப்படுத்தணும் வேண்டும் என்பதற்காக, நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக, நாம அந்த இடத்துல உயர்ந்துடக்கூடாது, நாம அந்த இடத்துல ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மிடத்துல வழக்காடுகிறவர்கள், நம்மிடத்துல வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் அநேகராயிருப்பாங்க. இப்ப இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்னா, ஆண்டவரோட சமூகத்துல சொல்லிடணும், ஆண்டவரே, நீங்க என்ன கவனிங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் யாரிடத்திலும் வழக்காடல, நான் யாரிடத்திலையும் தர்க்கம் பண்ணல, நான் உம்முடைய வார்த்தையின்படிதான் இருக்கிறேன். அதனால நீங்க என்ன கவனிங்க. என்னிடத்துல வழக்காடுகிறாங்க பாருங்க, அவங்க சத்தத்தை நீங்களே கேளுங்க. என்கிட்ட சண்டை போடுறாங்க பாருங்க, அவங்களோட சத்தத்தை நீங்களே கேளுங்க. அப்ப கர்த்தரோட சமூகத்துல நாம அதை ஒப்படைக்கிறப்போ அவர் பார்த்து கொள்வோம். நமக்கு எந்த தீங்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராம அவர் பார்த்துக்குவார். சாதாரண விஷயத்துக்கு கூட சண்டைக்கு வருவாங்க. ஒண்ணுமில்ல, வீட்டுல வாச தெளிப்பாங்க, அது பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா சண்டைக்கு வருவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற குப்பை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டா சண்டைக்கு வருவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பையன் பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன்கிட்ட சேர்ந்து பழகுனான்னா சண்டைக்கு வருவாங்க. இப்படி காரணம் இல்லாம எதுக்கும் எப்படி எப்படியோ நம்ம இடத்துல வழக்காடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறவங்களை பாக்குறப்போ நாம அவர்களோட சரிக்கு சரியா வழக்காடாம, சரிக்கு சரியா சண்டை போடாம கர்த்தரோட சமூகத்துல அவங்களை ஒப்படைச்சிடறோம். ஆண்டவரே, இப்படி வழக்காடுகிறாங்க, இப்படி என்கிட்ட சண்டைக்கு வராங்க, எனக்கு விரோதமா எழும்புறாங்க, எதை எடுத்தாலும் என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஆண்டவரே, நீங்களே அவங்களோட சத்தத்தை கேளுங்க, அவங்க பேசுறத கொஞ்சம் கேளுங்க, கேட்டுட்டு அதற்கான பதிலை நீங்களே கொடுங்கன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம ஒப்படைச்சிட்டு, கர்த்தரோட சமூகத்துல நாம வேண்டுதல் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நாம போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த உலகத்துல சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும், துணிமணிக்கு சம்பாதிக்கணும், பிள்ளைகளோட படிப்புக்கு சம்பாதிக்கணும், அவரோட திருமண காரியங்களுக்கு சம்பாதிக்கணும், குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்க சம்பாதிக்கணும். இப்படி நிறைய சம்பாதிப்பதற்காக உழைக்க வேண்டியது இருக்கு. இந்த உழைப்புகளுக்கெல்லாம் மத்தியில நம்ம ஆண்டவரை தேட வேண்டியது இருக்கு. ஆண்டவரை தேடி அவரோட சமூகத்துல, அவரோட சன்னிதானத்துல உட்கார்ந்து நம்முடைய குறைகளை சரி, நம்முடைய ஆசீர்வாதத்தை அவரிடத்துல போராடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் காலம் போதாது. அதனால நாம இந்த மாதிரியான சாதாரண விஷயங்களை எல்லாம் நாம பார்த்துக்கிட்டு அதை எதிர்கொண்டு பேசிட்டு இருந்தோம்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு கேடானதா இருக்கும். நம்முடைய வாயும் கூட ஒரு சில நேரங்கள வார்த்தைகளின் மிகுதியினால ஏதாவது ஒரு தப்பா சொல்லிடும். அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை வருதா, ஆண்டவரோட சமூகத்துல ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருக்கா? வியாபாரத்துல, தொழில்ல, வேலை செய்யற இடத்துல சும்மா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருதா? ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். அநியாயமாய் ஒருவன் விதைத்தால் அநியாயமாய் அவன் அறுப்பான். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனிதனை அணுகுகிறீர்களோ அதே சூழ்நிலை உங்களுக்கு திரும்பி வரும். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை, நீங்க என்ன கவனிச்சு பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஆனா வீணும் விருதுமா என் இடத்துல வழக்காடுறான் பாத்தீங்களா, அவனோட வார்த்தையை நீங்க கேளுங்கன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல ஒப்படைச்சிருங்க. ஒப்படைப்பீங்களா? அவர் பார்த்துக்குவார், நம்ம ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. நீர் எங்களை கவனித்து பாரு. எங்களோடு வழக்காடுகிறவர்கள், எங்களோடு சண்டையிடுகிறவர்கள், எங்களோடு வீண் வாக்குவாதத்திற்கு வருகிறவர்கள், அவர்களை உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த உலகத்துல உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி நடப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு, இம்மானுவேலர் கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் வாசிப்பதற்கு நேரம் காலம் போதாது. அப்படி இருக்கையில இந்த பொல்லாத மனிதர்களுடைய சத்தத்தை நீங்களே கேளுங்க,
அவர்களுக்கான பதிலை நீங்களே கொடுங்க. உங்க பாதத்துல ஒப்படைச்சிட்டோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.